வீட்டு மனை கிரயம் செய்து தருவதாக கூறி சுகாதார நிலைய பெண் உதவியாளரிடம் 1 கோடி ரூபாய் பணம் மற்றும் 6 சவரன் நகை மோசடி செய்த அரசு டாக்டரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அகத்தியர் நகர் அன்னை தெரேசா வீதியைச் சேர்ந்தவர் சகாய லூர்துசாமி, மனைவி ஜாக்லின் ஆரோக்கியசாமி அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது உறவினர் கடலூர் கோண்டூரை சேர்ந்த ஜவஹர் கென்னடி. புதுச்சேரி அரசு மருத்துவமனை டாக்டரான இவர் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இவர் ஜாக்லின் ஆரோக்கிய செல்வியிடம் 6 சவரன் நகையை வாங்கி அடமானம் வைத்து மீட்டு தராமல் காலம் கடத்தி வந்தார். நகையை கேட்ட ஜாக்லின் ஆரோக்கிய செல்வியிடம் புதுச்சேரி நூறடி சாலையில் தனது மனைவி பெயரில் காலி மனை விற்பனைக்கு உள்ளது, யாராவது இருந்தால் சொல்லுமாறு கூறினார். அதையடுத்து ஜாக்லின் ஆரோக்கிய செல்வி தனது உறவுக்காரர் பெண் ஒருவருக்கு அந்த மனையை வாங்கி கொடுக்க முடிவு செய்து தனது வங்கிக் கணக்கில் இருந்து 2024ஆம் ஆண்டு 20 லட்சத்தை ஜவஹர் கென்னடி வங்கிக் கணக்கிற்கு அனுப்பினார். பின்னர் அதே போன்று 80 லட்சம் ரூபாயை 2 தவணைகளாக ஜவஹர் கென்னடி வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். ஆனால் மனையை கரையம் செய்து தராமல் காலம் கடத்தி வந்ததுடன் ஜாக்லினுக்கு டாக்டர் கென்னடி மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து ஜாக்லின் ஆரோக்கிய செல்வி கொடுத்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் மற்றும் போலீசார் மோசடி பிரிவில் வழக்கு பதிந்து டாக்டர் ஜவஹர் கென்னடியை தேடி வருகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை கண்டித்து மங்களம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாத யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பாத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. பாத யாத்திரை நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ, சீனியர் துணைத் தலைவர் அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், மாநில செயலாளர் ஊசுடு செந்தில், பாலமுரளி, மேற்கு மாவட்ட தலைவர் பழனிராஜா ஆகியோர் தலைமை தாங்கி கொடியேற்று பாத யாத்திரையை துவக்கி வைத்தனர். தொகுதி பொறுப்பாளர் ரகுபதி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நடைபயணத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் விநாயகம், வீரமுத்து, மாநில செயலாளர் செல்வராஜ் மற்றும் மங்களம் தொகுதி காங்கிரசின் அனைத்து பிரிவுகள் நிர்வாகிகள், தொகுதி மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டம் தீவிரம். எல்ஜேகே தலைவர் நேரில் ஆதரவு. ஜேசிஎம் அறிவுறுத்தலின்படி ரீகன் ஜான்குமார் பங்கேற்பு. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் காலவரையற்ற போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ பால சேவிகாக்கள் உள்ளிட்ட மொத்தம் 292 ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த 21ஆம் தேதி முதல் புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று கல்வித்துறை வளாகத்திற்கு நேரில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். ஆசிரியர்களின் கோரிக்கைகளை கவனமாக கேட்டிருந்த அவர், ஆசிரியர்களின் இந்த நியாயமான போராட்டத்திற்கு எல்ஜேகே கட்சி எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும், அவர்களின் உரிமை கோரிக்கைக்கு தேவையான அனைத்து அரசியல் மற்றும் சமூக ஆதரவையும் வழங்க தயாராக உள்ளோம் என்று உறுதியளித்தார். மேலும் அரசின் கவனத்திற்கு இக்கோரிக்கைகளை கொண்டு சென்று தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்கள் நேரில் சென்று போராட்டத்தில் பங்கேற்ற ஆசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். மேலும் போராட்டம் நடைபெறும் இடத்தில் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய அவர் அவர்களின் கோரிக்கைகளை நியாயமானவை என வலியுறுத்தினார். புதுச்சேரி முஸ்லிம் மக்களிடையே மத கலவரத்தை தூண்டி திமுக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலம் அறிவித்த அனைத்து திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. இதையெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாமல் காங்கிரஸ் கட்சியினர் பாத யாத்திரை என்ற பெயரில் பாவ யாத்திரை சென்று வருகிறார்கள். பாத யாத்திரையில் தனிப்பட்ட நபர்களை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. என்டிஏ கூட்டணியை விமர்சிக்கும் தகுதி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இல்லை. இஸ்லாமிய மக்களிடையே மத கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் செயல்பட்டு வருகின்றனர். பள்ளிவாசலுக்கு சொந்தமாக பல 100 ஏக்கர் நிலம் உள்ளது. இதனை அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள். பிரதமர் இஸ்லாமிய மக்களுக்கான வீடு கட்டும் திட்டத்தில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் பயனடைந்து வரும் நிலையில் புதுச்சேரியில் அந்த திட்டத்தில் ஒருவர் கூட பயன்பெறவில்லை. புதுச்சேரியில் வக்பு வாரியம் இல்லாத மாநிலமாக உள்ளது. வக்பு வாரியம் அமைந்திருந்தால் பல 100 இஸ்லாமிய மக்கள் பயனடைந்து இருப்பார்கள். அவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டு இருக்கும். அமைதியாக இருக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை தூண்டிவிட்டு திமுக மத கலவரத்தை தூண்டுகிறது. சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டு வருகிறது. புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் பள்ளிவாசலுக்கு சொந்தமான 2400 சதுர அடியில் திமுக அலுவலகம் இயங்கி வருகிறது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. மகாத்மா காந்தி நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு கவர்னர், முதலமைச்சர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்.
தேசத்தந்தை அண்ணல் மகாத்மா காந்தி அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சத்தியமூர்த்தி மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. புதுவை அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவிக்கான ஆணையை காலாப்பட்டு தொகுதி பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழங்கினார். காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் அரசு சார்பாக வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு உயர்த்தப்பட்ட 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி 55 பயனாளிகளுக்கு வழங்கினார். தொடர்ந்து கடற்கரை கிராம பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு மீன்வளத்துறை சார்பாக ஐஸ் பெட்டி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவலர் எழுத்து தேர்விற்கான ஹால் டிக்கெட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேர்வு அமைப்பின் சார்பு செயலர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள காவலர் பதவிக்கான எழுத்து தேர்வு அடுத்த மாதம் 8ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள 5 தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது. இத்தேர்விற்கான ஹால் டிக்கெட்டினை தேர்வர்கள் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 9 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக நிரந்தர ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுவை கல்வித்துறையில் பணிபுரியும் 292 ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த 21ஆம் தேதி முதல் கல்வித்துறை வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக இன்று காரைக்காலில் நிரந்தர ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து புதுவையில் அரசு பள்ளி நிரந்தர ஆசிரியர்கள் கடைசி பாட வேலையை புறக்கணித்து இன்று ஒப்பந்த ஆசிரியர்களுடன் இணைந்து கல்வித்துறை வளாகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் சேஷாசலம் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வில்லியனூர் கொம்பாக்கம் வார்டில் 1,42 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய மேம்பாட்டு பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுச்சேரி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட ஸ்ரீ செங்கழ்நீர் அம்மன் நகருக்கு 21,69,000 ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியை 48,60,000 ரூபாய் செலவில் ராஜா அமிர்தம்பாள் நகரில் உள்ள 6 குறுக்கு தெருக்களுக்கு புதிய சாலை அமைக்கும் பணி 48,31,000 ரூபாய் செலவில் ராஜா அமிர்தம்பாள் நகர் 7 முதல் 12 வரை உள்ள குறுக்கு வீதிகளுக்கு புதிய சாலை அமைக்கும் பணிக்கு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் நடைபெறும் பூமி பூஜை நிகழ்ச்சி மற்றும் மின்துறை மூலம் 22,91,000 ரூபாய் செலவில் ராஜா அமிர்தம்மாள் நகரில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி திறப்பு விழா என மொத்தம் 1,41,51,000 ரூபாய் மதிப்பிலான புதிய மேம்பாடு பணிகள் இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தும் புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டுக்கு இயக்கியும் வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன், மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி, இளநிலை பொறியாளர் அரவிந்த், ஊர் முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவின் 203வது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் 203வது ஆண்டு கந்தூரி விழா நடைபெற்றது. மேலும் கண்ணாடிகளாலான அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள், பல்லாக்கு உள்ளிட்ட ஊர்திகளில் கொடிகள் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பின்பு இரவு மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்கா வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து 130 அடி உயர கொடிமரம் உள்ளிட்ட 4 மினராக்களில் கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், நாக தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபட்டனர். மேலும் பாதுகாப்பு பணியில் 200க்கும் மேற்பட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் போலீசார் ஈடுபட்டனர். கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு விழா வரும் 7ஆம் தேதி இரவு நடைபெற உள்ளது.
புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்தின் ஓட்டுநர் மதுபோதையில் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்ற வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மூலக்குளம் பிச்சைவீரன்பேட் பகுதியில் தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இயங்கி வருகிறது. இதே கல்லூரி வளாகத்தில் கல்லூரி குழுமத்தின் பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. அதன்படி கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி பேருந்து மூலம் வந்து செல்வது வழக்கம். இதனிடையே நேற்று மாலை வழக்கம் போல பள்ளி முடிந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி பேருந்தில் ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி 10 கண்ணு தொண்டமானத்தம் வழியாக சென்றபொழுது ஓட்டுநர் பேருந்தை கட்டுப்பாடு இல்லாமல் சாலையில் இடது மற்றும் வலதுபுறங்களுக்கு சென்றபடி தாறுமாறாக இயக்கத்தை கண்ட வாகன ஓட்டிகள் பேருந்தை வழிமறித்த பொழுது ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து ஓட்டுநரிடம் மதுபோதையில் இருக்கிறாயா என கேட்டபொழுது அவர் என்ன செல்வது என்று தெரியாமல் போதையின் உச்சத்தில் குழம்பியவாறு அவர் செய்த செயல்கள் போதையில் இருப்பதை உறுதி செய்தது. இந்த நிலையில் இதனை ராம் என்பவர் வீடியோவாக பதிவு செய்து தனது Facebook மற்றும் இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த நிலையில் ஓட்டுநர் வைத்தியலிங்கம் மீது வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். புஷ்தானாகிறா வண்டி ஓட்ட தெரியுதா உனக்கு? என்ன சார் ஸ்கூல் பசங்க இட்டும் போறடா கெம்யூனிட்டி ஏன்டா அப்படி குஷ் வண்டி ஓட்டுறீங்க? அப்படியே போட்ட வண்டி ஓட்டுறது என்ன உனக்கு? இவ்வளோ பசங்க தானே இருக்குதுவோ. என்ன வண்டி எடுத்துட்டா ஆன்லைனில் லாட்டரியில் பரிசு விழுந்துள்ளதாக கூறி முதலியார்பேட்டை நபரிடம் சைபர் கும்பல் 21,61,000 ரூபாயை மோசடி செய்துள்ளது. முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் வாட்ஸ்அப்பில் வந்த விளம்பரத்தை பார்த்து ஆன்லைன் கேரளா லாட்டரி டிக்கெட் வாங்கியுள்ளார். இதையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் கேரளாவில் இருந்து லாட்டரி ஏஜென்ட் பேசுவதாக கூறி தாங்கள் வாங்கிய லாட்டரி டிக்கெட்டிற்கு 12 கோடி ரூபாய் பரிசு விழுந்ததாக தெரிவித்துள்ளார். லாட்டரி பரிசு பணத்தை பெற GST மற்றும் டெபாசிட் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபருக்கு 21,61,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். அதன் பின் அந்த மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. அரியாங்குப்பத்தை சேர்ந்தவருக்கு வாட்ஸ்அப் மூலம் RTO செலான் செயலி வந்துள்ளது. அதை தனது மொபைலில் பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவு செய்துள்ளார். அதன்பின் சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து அனுமதியின்றி 2,20,911 ரூபாய் எடுக்கப்பட்டுவிட்டது. இதேபோல நயினார் மண்டபத்தை சேர்ந்த பெண் 13,840 ரூபாய் எழுந்துள்ளார். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வாசவி பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சிறுவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தி தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வாசவி பண்பாட்டு பள்ளி மழலையர் வகுப்பு முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் மாரிமுத்து தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் டாக்டர் செந்தில்ராஜ் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை அப்போலோ குழந்தைகள் நல மருத்துவர் சதீஷ் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு பாராட்டினார். புதுச்சேரி ஆசிரியர் பட்டய பயிற்சி நிறுவனத்தின் விரிவுரையாளர் ஆறுமுகம் நடுவராக இருந்து தேர்வு செய்தார். கண்காட்சியில் மழலையர் வகுப்பு பிரிவில் வீட்டு வளர்ப்பு பிராணிகள், அதன் இளமை பருவம், வனவிலங்குகள், 4 வகை பருவங்கள், பண்டிகைகள், திருவிழாக்கள், போக்குவரத்து சாதனங்கள் என வகைப்படுத்தப்பட்டிருந்தன. இதேபோல தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பிரிவு, கணித பிரிவு, அறிவியல் பிரிவு என பல்வேறு பிரிவுகளில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் ஆசிரியர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.